உலக நன்மைக்காக வேண்டி சித்தர்களின் குரல் அமைப்பினால் புனித கபில்வட முருகன் ஆலய யாத்திரையும் வன பூஜையும். மொனராகலை மாவட்டத்தில் பெரும் காட்டு பகுதியில் அமைந்துள்ள புனித கபில்வத்தை முருகன் ஆலயத்திற்கான பக்தர்களின் வருடாந்த புனித யாத்திரை கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவுடன் நிறைவுற்றிருந்தது. மொனராகலை மாவட்டத்தில் உள்ள பெரும் காட்டு பகுதியில் குமுக்கன் ஆற்றங்கரை ஓரமாக அமைந்துள்ள இந்த புனித தளம் கற்பக விருட்சம் என அழைக்கப்படும் புனித புள்ளிய மரம் ஒன்றை சுற்றி அமைந்திருக்கின்றது. அந்த இடம் முருகப்பெருமான் தவம் செய்த இடமாகவும் ரிஷிகளும் முனிகளும் தவம் செய்த இடமாகவும் அந்த இடம் அமைந்துள்ளதாக அது பல வரலாற்று இதிகாச புராணங்களுடனும் மகா வம்சங்களுடனும் தொடர்புடையதாகவும் நம்பப்படுகிறது. இப்புனித பயணத்தில் சித்தர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் உலக நன்மைக்காக வேண்டியும் யாகங்களும் சித்த யாகமும் நாத ஒளியின் முருக வழிபாடும் சத்குரு சங்கார யாகமும் வேல் பூஜை கபிலவன பூஜை பக்தி பூர்வமாக நடைபெற்றது. தொடர்ந்தும் பக்தர்கள் 21 நாட்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து இப்புனித பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றமையும் சிறப்பம்சமாகும். அத்தனை ஆழத்தில் இருக்கிற சக்திகளையும் தூண்டி எடுப்பதற்காக வாழ வேண்டும். அவனுக்கு சக்தி வராகி ஆரியன் பகவானே ஜோதி தோராத வட்டம் முக்கோணம் சட்கோணம் துலங்கு வட்டத்து ஏராரிதல் இட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராத மூலமும் கண்ணெதிரே பிரதிஷ்டானா. சிவாயி வணக்கம். இப்போ நம்ம அடர்ந்த காட்டில் இருக்கோம், அதாவது பெருங்காட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உண்டாகலை வழியாக சிறுகாட்டை தாண்டிட்டோம். இது பெருங்காட்டோட எல்லை பகுதி. இதில் தான் நம்முடைய பெருங்காடு, அதாவது அடர்ந்த காடு ஆரம்பிக்குது. இதுக்கு இந்தியாவில் எதுவுமே நமக்கு இல்லை. ஏன்னா சிறுகாட்டில் கூட நம்ம பார்த்தோம், கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு. சில தோட்டத்துறவர்கள் செய்கிறவங்க இருக்கிறாங்க, விவசாயம் செய்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த பெருங்காட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபோன் சிக்னல் கூட இருக்காது. இங்கே முருகன் மட்டும்தான் நம்ம இருக்கணும், வேறு யாருமே இல்லை. அதனால தான் இந்த பெருங்காட்டுக்கு போகணுன்னா ரொம்ப பயபக்தியாக எல்லையில் இந்த காட்டுகளுக்கு போகிறதுக்கு சாட்சியாக பச்சளையை பிடிங்கி இந்த பச்சளையை வச்சுட்டு, அதான் நாங்கள் இந்த காட்டுகளுக்கு போகிறதுக்கு இந்த பச்சளை தான் சாட்சின்னு சொல்லி இந்த வனத்துக்கிட்ட சொல்லிவிட்டு முருகப்பெருமான்கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு இந்த இடத்துல இருக்க எல்லா காவல் தெய்வங்கள்கிட்ட அனுமதி கேட்டு அவங்களை வேண்டி வணங்கி அவங்களுக்கு விளக்கை பற்ற வச்சு சூடத்து ஏதோ பற்ற வச்சு எங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன விளக்குனாலும் பரவாயில்ல, சூடனாலும் பரவாயில்ல, பத்தினாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அந்த பச்சளையை சாட்சியாக வச்சுட்டு இங்கேருந்து புறப்பட்டு போகிறது தான் இந்த இடம். இனி இதுலேருந்து உள்ளே போனோம்னா நம்ம நேராக கபிலவன முருகனுடைய இருப்பிடத்துக்கு தான் போகணும்.
பவசரி விடவ சரவண வீரா நமோ நம நிபவ வருக வாசவன் மருகா வருக வருக நெற்றியும் நீண்ட உருவமும் பன்னிரு கண்ணும் முழங்க சககண 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 சகன மொக 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 மொகன விந்து விந்து மயிலோன் விந்து முந்து நவரசம் பதித்த நற்சீரா முழந்த நடத்து புகழ்வேலே என்ன விஷயத்துக்காக இன்னைக்கு வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தனலை விருத்தனென உலகின் கருத்தமுலை சிறுத்த இடை வலுத்தனவை கருத்தமுலை உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழே தருளும் இல்லாமல் எவ்வளவு காசு மந்திர வேல்களுக்குள்ள மந்திர ஆற்றலாக மந்திர வேலாக உருவாகும் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அள்ளி அள்ளி எடுங்க சாமி. எல்லா பக்தி பாடல் அதிகம் சுபரந்தர
ஓம் நம சிவாய. நம்ம இந்தியாவுக்கு போனால் யாகத்துக்கு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி. எனக்கு இன்னைக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்லி நான் சமாளிக்கல. வார்த்தை உண்டு. அதை எப்படி எப்படி போடுறதுன்னு அது ப்ராப்பராக எழுதி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஐயா. நான் இது அப்படிலாம் ஐயா அதாவது முருகனுக்கு பொது சரணம். முருகன் வந்து இந்த இடத்துல முதல் ஆட்கொண்டார் என்றுதான் புராணம் கூறுது. சரியோ, புராணம் கூறுது. அதன் பிரகாரம் இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள், சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், எல்லா மக்களும் வந்து கொண்டு தான் போகிறாங்க. வெளிநாட்டவர்களும் கூட வெளிநாட்டிலிருந்து அந்த பூரணம் தான் இன்னும் விசேஷம். மாதிரி எல்லா சக்தியும் கிடைக்குமா? விரிவா தெளிப்பம். கங்கா யமுனா வேல்களையும் வேண்டாம் தண்ணி நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. தண்ணிக்கு அவ்வளவு சக்தி மந்திரங்கள் சம்போ மகாதேவா ஹர மகாதேவா சம்போ மகாதேவா ஹர மகாதேவா சம்போ மகாதேவா ஹர மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா ஹர மகாதேவா சம்போ மகாதேவா ஹர மகாதேவா சம்போ மகாதேவா ஹர மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா ஹர மகாதேவா சம்போ மகாதேவா தேவா சம்போ மகாதேவா ஹர மகாதேவா சம்போ மகாதேவா மகாதேவா சம்போ மகாதேவா மகாதேவா சம்போ மகாதேவா மகாதேவா சம்போ மகாதேவா 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 சம்போ மகாதேவா. ஆனந்து போற்றானில்லே. அடுத்து
கபிலவனத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 4-5 பாதைகள் இருக்குது. அதில் வந்து மிகப்பெரிய பாதை வந்து உகந்தை வழியாக வருது. நம்ம பானமாக போயிட்டு உகந்தை வழியாக குடா கபிலத்தை அப்படிங்கிற அந்த கும்புக்க நாற்றக்கரையோட நம்ம பாத யாத்திரை போகும் தெரியுமா, அந்த வழியாக வந்து பாத யாத்திரையாக போகுது. கும்புக்கனோட அவங்க திரும்பிடுவாங்க. கும்புக்கனோட அப்படியே காட்டுக்குள்ளே வர பாதை இருக்குது. இது ஒரு பாதை. இந்த பாதை வந்து கொஞ்சம் பெரிய பாதை. அடுத்து பார்த்தீங்கன்னா கதிர்காமத்துலேருந்து போகிற பாதை இருக்குது. அது கல்கே பாதைன்னு சொல்லுவோம். கதிர்காமத்துலேருந்து வரும் பொழுது யாழை கேட் நம்பர் 2ன்னு நினைக்கிறேன், அங்கேருந்து ஒரு பாதை இருக்குது, கல்கே பாதை. அது வந்து இப்போ அந்த பக்கம் வரும். அதுக்கு அங்கிட்டு அந்த பாதை இப்போ மூடப்பட்டிருக்குது. அப்புறம் அடுத்த பாதை வந்து முண்டாகல்லேருந்து பார்த்தீங்கன்னா கழுதியல்னு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையும் வந்து இப்போ இந்த மழை வந்தனால அந்த பாதையும் இப்போ போக முடியாமல் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சியம்பலாண்டுவ பாதை. சியம்பலாண்டுவில் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டுகா அப்படிங்கிற ஒரு பாதை இருக்குது, அந்த பாதை. அப்புறம் எத்திமலையோட வந்தீங்கன்னு சொன்னால் 2 பாதை இருக்குது. திக்வலை பாதை ஒன்று இருக்குது, எத்திமலையோட இன்னொரு பாதையும் இருக்குது. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வர்றது வந்து எத்திமலையோட வர்ற திக்வலை பாதையில் தான் இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு. கபிலவனம் வந்து முருகப்பெருமான் வந்து ஒளிதேகமாக இங்கே இருக்கிறாரு. அவர் ஒளிதேகத்திலேருந்து வந்தார், மீண்டும் ஒளிதேகம் அடைகிறதுக்காக இங்கே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த காலத்துலேருந்து சித்தர்கள் இங்கே வந்து அவரை வழிபட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக இது எப்படி வெளியே வந்துச்சுன்னு சொன்னால், இந்த காடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுக்கான காடு தான். இதுக்கு முன்னாடி இங்கே குடியிருப்புகள் இருக்குது. குடியிருப்புகளுக்கு பிறகு காடு ஆன பிறகு போர்த்துகேயர் உள்ளாந்தர் அவங்களுடைய காலத்தில் இது காடாகப்பட்டுச்சு. அந்த காலத்தில் வந்து கதிர்காமத்தில் வந்து இந்த வெளிநாட்டு அந்நிய படையெடுப்பில் அங்கே இருக்க சில பொக்கிஷங்களை களவு பேருன்னு சொல்லி அந்த ஊர் தலைவருக்கு முருகன் கனவுல போய்ட்டு சொல்லி என்னுடைய பொக்கிஷங்களை கொண்டு வந்து நான் தவம் செஞ்ச இடத்துல போய்ட்டு வச்சிரு அப்படின்னு சொன்ன பிறகு அவர் என்ன செய்கிறாரு, அந்த பொக்கிஷங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இந்த காட்டுக்கு வர்றாரு. வரும்பொழுது அவர் கேட்குறாரு, எனக்கு நீங்கள் தவம் செஞ்ச எனக்கு தெரியாது முருகா, எனக்கு எப்படி நீங்கள் அடையாளம் காட்டுவீங்க? கும்பக்கன் நாரை கடந்து நீ போகும் பொழுது அடிக்கணக்கு சொல்கிறார். போகும் பொழுது இந்த வனத்திலே இல்லாத ஒரு மரம் அங்கே இருக்கும், அந்த மரம் தான் அடையாளம், நான் தவம் செஞ்சதுக்கான அடையாளம்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வனத்தில் எங்கேயுமே புளிய மரம் இருக்காது, அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரம்ங்கிறது அந்த புளிய மரத்துக்கு கீழே அவர் தவம் செய்யலை, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல அவர் தவம் செஞ்சுருக்காரு. அதுக்கு அடையாளமாக அந்த புளிய மரம் அங்கே வந்திருக்குது. ஆகவே அப்படி அதுக்கு பிறகு தான் அது அங்கே சில பொக்கிஷங்களை வச்ச பிறகு இங்கே உள்ள வேடுவர்கள் வந்து அதை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு செஞ்சாங்க. காலப்போக்கில் இந்த ஊர் மக்கள் அதை கும்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10-15 வருஷமாக மக்கள் நிறைய வர தொடங்கிட்டாங்க. கடைசி 5 வருஷமாக நிறைய மக்கள் இலங்கை பூரா மட்டும் இல்லை உலகம் பூரா இருந்து கூட மக்கள் வராங்க. இந்த முறை எங்களோட கூட இந்தியாவில் இருந்தும் மலேசியாவில் இருந்து கூட வந்து அங்கே அதாவது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலங்கிற மாதிரி நான் கண்ட விஷயத்தை வந்து எனக்கு நிறைய சொல்லவும் முடியாது. அதை வந்து உணரணும் எல்லாருமே. இங்கே நிறைய விஷயம் நான் கண்டிருக்கோம். நாங்கள் வந்து சில குள்ள மனிதர்களை கண்டிருக்கோம். அந்த கற்பக விருட்சங்கிற சொல்கிற அந்த மரத்துலேருந்து திடீர்னு ஏதாச்சும் பொக்கிஷங்கள் வரும். இதெல்லாம் நடந்துருக்குது. அப்போ மக்கள் சொன்னால் சாமி என்ன சொல்கிறான்னு தெரியல அப்படின்வாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வாங்க, இங்கே வந்து நீங்கள் உண்மையாக ஆத்மார்த்தமாக அந்த முருகப்பெருமானை வேண்டு போகும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அந்த அதிசயம் நடக்கும் பொழுது நீங்கள் நம்புவீங்க, கபிலவனம் அப்படிங்கிறது சாதாரண வனம் இல்லை, இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த வனம்னு எல்லாருமே நம்புவாங்க. அதோட இந்த வனத்துக்கு லேஸில் யாரும் வந்துட முடியாது. இது விரதம் இருந்து 21 நாள் கட்டாயம் விரதம் இருந்து வரணும். விரதம் இருந்தாலும் கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க, சாமி எனக்கு வர முடியாமல் போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த வனத்துக்கு யார் வரணும்னு கூட முருகப்பெருமான் தான் தேர்ந்தெடுக்கிறது. இது வர்றதுனால கூட லேஸ் இல்லை. நம்ம ஜீப்பெல்லாம் புக் பண்ணணும், பாதைகள் ரொம்ப கடுமையான பாதை, எல்லா காலங்கள்லேயும் வர்றது கொஞ்சம் கஷ்டம். அப்போ இது வந்து அப்போல எளிமையான பயணமும் இல்லை. கிட்டத்தட்ட நீங்கள் இமயமலைக்கு போகிற மாதிரி தான் கபிலவனம் வர்றதுன்னு கூட அவன் அருளாலே அவன் தாள் வணங்குகிற மாதிரி முருகப்பெருமான் அருள் யாருக்கு இருக்கோ அவங்க நிச்சயமாக இந்த வனத்துக்கு வருவாங்க. இந்த காட்டில் வந்து முருகன் தான் எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்போம். முருகன் தவிர யாருக்கு இருந்தாலும் இந்த காட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இராணுவ முகாம் இருக்குது. இந்த முகாம் தான் இங்கே உள்ளவங்களுக்குலாம் பாதுகாப்பு. இங்கே பார்த்தோம்னா சரியாக நேர்த்தி பண்ணி அதே மாதிரி பாதுகாப்பு கொடுத்து வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி அவங்கள பற்றி சொல்கிறதா இருந்தால் உலகத்திலே சைவம், அதாவது அசைவம் இல்லாமல் சைவம் மட்டும் 365 நாளும் இருக்க ஒரு இராணுவ முகாம்னா இதாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து இவங்களும் விரதம் தான் வருவாங்க. இதுக்குள்ளேயும் எந்த விதமான அசைவ உணவு கூட எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு துப்புரவாகவும் புனிதமாகவும் இருந்தால் அவங்களுடைய வேலையும் அவங்க பார்க்குறாங்க. இங்கே வந்து 2 யானைகள் இருக்குது. ஒன்று மத்து, ஒன்று தங்கையா.
மது என்பது பிள்ளையாருடைய அம்சம், கங்கையா என்பது இந்த காவல் தெய்வத்தோட அம்சம். 2 யானையும் இது வந்து ரொம்ப அந்யோன்யமாக எல்லாத்தோடையும் இருக்கும். ஆனால் ஒழுங்காக விரதம் இருக்காமல் பார்த்தா இந்த 2 யானையும் பூசை செய்யக்கூடாது. மதுன்னு வந்து யானை வந்து நல்ல விரதம் இருந்து வரவங்களோட நல்லா இருக்கும், அவங்களுக்கு எதுவும் செய்யாது. ஆனால் விரதத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா பூசை செய்யக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் கண்கூட பார்த்த உண்மை. அது வந்து ஒரு தெய்வ யானை, அது காட்டு யானைன்னு சொல்ல மாட்டோம். இது தெய்வத்துடைய அனுகிரகம் பெற்ற யானை.